அந்த கழுத்தை காமிங்க. டயாலிசிஸ் பண்ண அந்த இது எடுத்தது எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நீங்கள் சொன்னே அன்னைக்கே போய் எடுத்தாச்சு. ரைட். பொண்ணுக்கு எவ்வளோ போகுது? பொண்ணுக்கு நல்லா போகுதா? இப்போ ஒன்று போகுது, நல்லா போகுது. இந்த பழம் சாப்பிட்டேன்னா பூரா ஒன்றுக்கும் போகுது, எரிஞ்சு போகுது, எரியுது, அந்த மவுத்தெல்லாம் எரியுது. அது விஷம், மருந்து சாப்பிட்டோம்ல, அந்த விஷமெல்லாம் வெளியே போகிறதுக்காக வயிறெல்லாம் கபன்னு எரிச்சல் இருக்கு. எரிச்சல் பசி இல்லை, எரிச்சல் வேற பசி வேற. அதனால் நீங்கள் பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கையில் இருந்ததை எடுத்துட்டீங்களா? இந்த எடுத்தாச்சு. நீங்கள் எந்த ஊர்? தூத்துக்குடி. தூத்துக்குடியா? சென்னைக்கு போயிருந்தேன். சென்னையில் திடீர்னு ஒரு வீசி மாதிரி மூச்சு திணறல் வந்து அங்கே போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய். எப்போ? மே மாதம் 26ஆம் தேதி. மே மாதம் 26ஆம் தேதி. இப்போ ஜூன் 14ஆம் தேதி. அதில் ஒரு 4-5 நாள், இதில் ஒரு 15 நாள், 14 நாள், 19 நாள் ஆச்சு. சரி. என்ன ஆச்சு அப்புறம்? வீசிங் ரொம்ப மூச்சு திணறதுனால ரொம்ப அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த டயாலிசிஸ் வேற பண்ணிட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், தொடர்ந்து பண்ணாங்க. ஒரு 5-6 நாள் பெட்டில் இருந்தேன். டிஸ்சார்ஜ் வெளியே வந்தேன். வெளியே வந்தது கூட இப்போ உங்கள் இதை கேள்விப்பட்டான். இதுக்கு என்னடா மாற்று வைத்தியம் பண்ணனா, இது தொடர்ந்து இப்படியே இருந்தா கஷ்டம், இதனால நீடிச்சு 6 முறை டயாலிசிஸ் பண்ணியிருக்கா? 5 தடவை பண்ணியிருக்கு. 5 தடவை பண்ணியிருக்கு. கையில இன்னும் பண்ணல. என்ன கையில ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க? கையில் டயாலிசிஸ் பண்றதுக்கு அடுத்த ஆபரேஷன் பண்ணி ட்ரிப் வச்சிருக்காங்க. டயாலிசிஸ் பண்றதுக்காக ரெகுலரா பண்றதுக்காக இல்லடா, இது டெம்பரரி பண்றதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆமா, இதுலதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. கையில எல்லாம் பண்ணல. அதனால இதை கேள்விப்பட்டு வந்தோம். வந்து இப்ப நீங்க 4 நாள் டைம் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த என்ன 4 நாள் டைம்? உங்களுக்கு என்னத்துக்கு கொடுத்தாங்க டைம்? நல்லா ஆகிறதுக்கு டைம் கொடுத்தது. நல்லா ஆகுது. நீங்க தப்பா சொல்றீங்க. 4 நாள் டைம் கொடுத்தாலும் வேற மாதிரி ஆயிடும். அந்த இது ரைட்டு. வெறும் பழமும் சிக்கன் சூப்பை மட்டும் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ உள்ள கழிவு இருக்குது, உடல் நிறைய குப்பை இருக்குது. குப்பையை வெளியே போகணும்னா உள்ள நாம குப்பை போடாம இருக்கணும். குப்பை போடாம இருந்தா குப்பை உள்ள இருக்கிற குப்பை வெளியே போகும். அது நம்ம உடம்புல டிசைன். அது மாதிரி இறைவன் படைத்த படைப்புல நாம குப்பை போடாம இருந்தா போதும். உள்ள இருக்கிற குப்பையை வெளியேற்றக்கூடிய பவர் ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்குது. அதுக்காகத்தான் உங்களுக்கு உள்ள ஒண்ணும் போட வேண்டாம். அப்படி தாங்க முடியாத பசி இருந்தா நீர் ஆகாரம், ஏதாவது ஒரு சூப், லேசா தண்ணி மாதிரி உப்பு ரசம் மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு மேல பசி இருந்ததுன்னா பழம் சாப்பிட சொல்லி இருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன ஊசி இன்சுலின் போட்டுட்டு இருந்தீங்க. சக்கரை நோய்க்கு எத்தனை வருஷம் மருந்து சாப்பிட்டீங்க? அது 18 வருஷமா. 18 வருஷமா சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க. இன்சுலின் எத்தனை வருஷமா போட்டீங்க? இன்சுலின் இப்ப வந்து சும்மா ஒரு 6 மாசம் போட்டு. 6 மாசமா இன்சுலின் போட்டுருக்கீங்க. இந்த இன்சுலின் போட்டதுனாலதான் கிட்னி கெட்டு போச்சு. அதை உணர்த்துறதுக்கு தான் இப்ப நம்ம படம் முடிச்சுட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு. அந்த ஊசி வந்து போட்டா கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படும், உயிருக்கு ஆபத்து. ஆனா அதுதான் உயிர் காக்கும் மருந்துன்னு சொல்லி உங்களுக்கு போடுறாங்க. வேற வழியே இல்ல, இதுதான் போட்டுக்கணுங்கிற மாதிரி. ஆனா நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்க? கிட்னி 2%, 3%? ஒர்க் ஆகல. 5 to 10% தான் வேலை செய்யுது. ஆமா, இந்த தொடர்ந்து ஊசி போட்டிருந்தீங்கன்னா அந்த 2%, 5% காலியா இருக்கும். அவங்க 100 ml யூரின் போகும். ஒரு நாளைக்கு 100 ml தான் போகலாம். ஆனா இப்ப 4 நாள்ல ஒரு நாளைக்கு 3 தடவைல இருந்து 4 தடவை வரைக்கும் யூரின் போகுது. காலையில சொன்னா 200 ml போகுது. அப்புறம் இடையில 2-3 டைம் வந்து 100 ml, சில டைம் 150 ml அந்த மாதிரி. அதே மாதிரி மோஷன் அங்க போகும்போது போகவே இல்லை சுத்தமா. இன்னைக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுது. யூரின் ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஹெல்த் அன்னைக்கு இந்த 4 நாள்ல ஒரு 50% நல்லாவே மாற்றம் தெரியும்.